இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே. தேவ அன்பு நிரப்புமே, பயத்தை புறம்பே தள்ளுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே. தேவனோடு நீ நடந்தால் தோல்வி உனக்கு இல்லையே. இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே. இயேசுவிடம் நீ வந்தால் உன் பாவம் அனைத்தும் மன்னிப்பாரே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே. ஆவியானவர் உன்னோடு இருந்தால் தேவ அன்பால் நிரப்புவாரே. கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார். கோபம் எரிச்சல் நீக்குவார், சாந்தம் அமைதி தந்திடுவார். தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. தேவ சமூகம் ஆனந்தமே, தேவ பிரசன்னம் மூடுமே. ஆஞ்சலமாங்கிறவங்க நாகர்கோயிலேருந்து எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு செய்வினக்கட்டு, மந்திரக்கட்டு, அடிக்கடி மரணப்படுக்க, அடிக்கடி உடம்பு முடியாது, அப்படியே எழுந்து நடந்தானா விழுந்துருவாங்களாம் கீழே. அப்படி மரணப்படுக்கையில் கடந்தேன். நான் ஜாய் டிவியை ஒவ்வொரு வாரமும் தவறாமல் பார்ப்பேன். 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கில் அம்மா செய்தியை கேட்பேன். கேட்டுட்டு ஒரு நாள் அவங்ககிட்ட ஜெபிக்குன்னு தோணுச்சு. ஒரு 2 நாள் தொடர்ந்து அவங்ககிட்ட ஜெபம் பண்ணேன். கர்த்தர் நான் எழும்பி நடக்கும்படி செய்தார். மரண பாதாளத்திலிருந்து, மரண வாசலில் விளிம்பில் இருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து இன்றைக்கி நல்ல சுகபலத்தை கொடுத்து நானே எல்லா வேலையும் நான் பார்க்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சுருக்கிறாரு. என்னுடைய வயசு 80 ஆயிடுச்சு. நானே என்னை சமைக்கிறேன். கர்த்தரை எனக்கு பலன் வந்திருக்கிறாருன்னு சாட்சி எழுதியிருக்காங்க. கர்த்தரை நாம மேம்படுவதாக. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை தெய்வ சமூகத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறு மாலை 7:30 மணிக்கு ஜாய் டிவியில் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சி அநேகர் பார்க்குறீங்க, ஃபோனில் ஜெபம் பண்ணுறீங்க. இந்த டிவி ப்ரோக்ராமில் நான் ஜெபிக்கும்போது நீங்களும் என்னோடு கூட ஜெபத்தில் கலந்து கொள்கிறீங்க. அநேகர் சாட்சி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்து ஜெபித்தேன். ஒருத்தர் இப்படி சொன்னார், எனக்கு பயங்கரமாக நுரையீரல் பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை, மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுவேன். நீங்கள் ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்து ஜெபித்தேன். எனக்கு நீங்கள் வியாதிகளுக்கு ஜெபிக்கும்போது நானும் சேர்ந்து ஜெபித்தேன். கர்த்தர் எனக்கு அந்த நேரத்திலே மூச்சு விட கஷ்டமாக இருந்ததை ஒரு 70% நீக்கி போட்டார்.
அடுத்து நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி ஜெபம் பண்ணேன், கர்த்தர் எனக்கு நிரந்தர விடுதலையை கொடுத்துட்டாருமா அப்படின்னு சொன்னார். சுகம் கொடுக்கறது கர்த்தர், ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை, விசுவாசமாக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை. நீதிமானின் மன்றாட்டு மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. விசுவாசத்தோடு நம்ம ஜெபத்தில் கேட்கிறவைகள் எவைகளோ அவைகளாம் பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும். லேட் ஆகுதுன்னா ஆண்டோடைய நாமம் அதிகமாக மகிமைப்பட போகுதுன்னு அர்த்தம். நம்ம கேட்டது சீக்கிரம் கிடைக்கல, சிலது சீக்கிரம் டக்கு டக்குன்னு ஆண்டவர் தந்துடுவார், சிலதை ரொம்ப வெயிட் பண்ண வைப்பார். இதுக்கு நம்ம விசுவாசம் சோதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். இதை நீங்களான அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாம் விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற வருஷ கணக்காக கவலைப்படாதீங்க. நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாய் விளங்குவீங்க. உண்மையிலேயே நான் எத்தனையோ காரியங்களில் பார்த்துட்டேன். சில காரியங்கள்லாம் அப்படியே ஜெபிக்கிறத விட்டுறலாமோன்னு தோணும். ஆனால் நம்ம விடுவோம் பாருங்கள், அப்போ தான் ஆண்டவர் அதை செய்வார். நான் அது எத்தனையோ முறை அனுபவிச்சிருக்கேன். இன்னும் ஆண்டவரை திடீர்னு இந்த அற்புதம் நடக்குதே அப்படின்னு நீ நினச்சா, நீ ஜெபிச்சுட்டு விட்டுட்ட. ஆனால் நீ கேட்டதை மறக்கிறதுக்கு நான் அணிந்துள்ள தேவனே அல்ல. வாய் திறந்து கேட்டதை கண்டிப்பாக ஆண்டவர் மனசில் வச்சிருக்கிறார். காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ, இருதயத்தை உண்டாக்கினவர் உணராதிருப்பாரான் இருக்கு. ஆகவே நீங்கள் நானும் செபிக்கிற, விண்ணப்பம் பண்ண, துதிக்க, வேதத்தை வாசிக்க, கர்த்தருக்குன்னு எதையாவது செய்ய என்ன செய்யக்கூடாது, தாமதிக்கக்கூடாது. சமய வாய்த்தால் வாய்க்காமல் போனாலும் திருவசனத்தை என்ன செய்யணும், நாம் சொல்ல வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அறிவிக்கலையும் நமக்கு ஐயோ தான். நாம் பெற்ற அந்த இலவச ரட்சிப்பை அதே இருக்கு சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்ம சிறையிருப்பை மாற்றுவார். பிறருக்காக நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய சிறையிருப்பு கண்டிப்பாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. சரி, தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த தேவ செய்திக்கு விரோதமாக எழும்புற ஆயுதம் நசனா இயேசு நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. ஆண்டவரே, இந்த பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்புக்குரியதாக இராதபடி தேவ ஆவியாய் தேவ பலத்தில் உறுதிப்படுத்தப்படுவதாக. அல்லேலூயா. ரக அதிகார வஷே ஓராக அதிகாபாபாலாபாரவா. இந்த வசனத்தை கேட்குற யாவர் மேலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக, இறங்குவதாக. அல்லேலூயா. ரகாலாபாலாபார. கற்பப்பை பிரச்சனையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் கற்பப்பையை தொடுகிறார். ஓ, எனக்கு சித்தம் உண்டு, சுகமாக என்கிறார். ஒராக அதிகார வஷே ஒரு இகாவுதகாராபா ரிகாபாபா லீபராபா. நகை லோன் இருக்குது, அதை திருப்ப முடியல. நீங்கள் ஜோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, திருப்பி திருப்பி கூடுதலான வட்டிக்கு வச்சு அப்படியே வருஷ கணக்காக நகை ஜீவலை அடமானத்தில் இருக்குது. கர்த்தர் அதை திருப்ப ஒரு வாசலை திறக்கிறார். இழந்து போன எல்லாவற்றையும் நீ திருப்பி கொள்வாய். இல்லை லோயா. வெட்டுக்கிளி, பச்சைப்புழு, முசுக்கொட்டை பூச்சி தின்று போட்ட வருஷத்தின் பலன் அந்த வருஷம் உங்களுக்கு நான் தருவேங்கிறார். ரோகோ தீகாராவா லீகாதாகாரா ஓராக ஷேகாதாகாராவா ஷ. வீட்டில் ஜெபிக்கவே முடியலை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கும் போக முடியல, கட்டப்பட்டிருக்கீங்க. அந்த கட்டு இப்போது விழுகிறது, விழுகிறது. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஒரு ராக அதிகா ரேகோ, ஒரு ராக அதிகா பாபா லீபாரபா ஷே, ஒரு இகாவுதகரபா ஷபலபரபா. வீசிங்கினால் கஷ்டப்படுறீங்க. அல்லேலூயா. உங்கள் குழந்தை வீசிங்கினால் கஷ்டப்படுது. கர்த்தர் தொடுகிறார், அந்த நுரையீரலை தொடுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகலபரபா. இயேசு தொட்டு சுகந்தருகிறார். அல்லேலூயா. ரக அல்சர்னால் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் அதிலிருந்து விடுதலையே கட்டளையிடுகிறார். வாய்க்குள்ளே போகிறதுன்று மனுஷனை தீட்டுப்படுத்தாது. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றுக்குள்ளே சென்று ஆசிர வழியாக கழிந்து போகும். அல்லேலூயா. இதை பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமாதானப்படுத்துவீராக. சந்தோஷம், ஆரோக்கியம், ஞான, வேகம், புத்தி, அறிவு, ஆசீர்வாதம், நன்மைகள், சுக, பலன், ஜீவன், நித்திய ஜீவனை தந்து கர்த்தர் வழிநடத்துவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளைக்கு ஒரு செய்தியுடைய தலைப்பு, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதம் 33 அதிகாரம் 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். ஆண்டவர் சொன்னால் நிச்சயம் நடக்குங்க, நம்ம சொன்னால் நடக்காது. ஆண்டவர் சொல்லிட்டா என்ன செய்யும், நிச்சயம் நடக்கும். அந்த சங்கீதம் 33:9 அப்படி சொல்லுகிறது. 10வது வசனம், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். பார்த்தீங்களா, நமக்கு விரோதமாக யார் என்ன நினச்சாலும் அதை அவமாக்கி போட்டுருவார். பழிக்கவே பழிக்காது. காரணம்லாம் இட்ட சாபம் தங்கவும் செய்யாது. ஏன்னா அவர் சொல்லலாம், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னால் நிச்சயம் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு
பிரியம். 11ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். பார்த்தீங்களா? அவருடைய நினைவுகள், அவருடைய செயல்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். அவர் மனம் மாற ஒரு மனப்புத்திரன் இல்லை, பொய் சொல்ல ஒரு மனுஷனும் இல்லை. அவர் சொல்லி செய்யாதிருப்பதில்லை, வசனித்து நிறைவேற்றாதிருப்பதில்லை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரி சகோதரியே, அருமையான தகப்பனே, தாயே, உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? அவர் சொல்ல ஆகுவர், கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதை நிச்சயம் செய்வார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு, சொன்னதைத்தான் செய்வார், செய்கிறதான் சொல்லுவார். மனுஷன் மாதிரி சொல்லிட்டு செய்யாமல் போக மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். ஆகவே அவர் உங்களுக்கு வார்த்தை சொல்லியிருந்தா அது அப்படியே நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். உங்களுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். திருமணத்துக்கு தந்திருப்பார், கடன் அடைக்கிறதுக்கு தந்திருப்பார், வீடு ரட்சிப்புக்கு தந்திருப்பார், இன்னும் உங்களுடைய பிள்ளைய படிப்புக்கு தந்திருப்பார், வேலைக்கு தந்திருப்பார், ஊழியத்துக்கு தந்திருப்பார். நிச்சயம் வாக்குத்தத்தம் தந்திருப்பார். அந்த வாக்குத்தத்தம் நிச்சயம் ஆமென்றும் ஆமென் என்று நிறைவேறும். ஏனெனில் அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் ஆர்டர் போட்டார்னா அது அப்படியே நடக்கும். அதை மீற எந்த அரசாங்கத்தால் முடியாது. பரலோக அரசாங்கம் ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா இந்த பூமிக்குரிய அரசாங்கம் அப்படியே ஆமோதிக்கும். அவர் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாதி ராஜா, தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவனாக இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆகவே நம்மையும் கூட அவர் எப்படி அழைச்சாருன்னா ராஜாக்களாகவும் லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், அதாவது நீதிமொழிகள் 10:19, சொற்களின் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. நம்ம சொல்லில் பாவம் இருக்கும், ஆனால் அவர் சொன்னால் பரிசுத்தமாக இருக்கும், காரியம் நடக்கும். அவர் சொன்னால் சமாதானந்தேன், அவர் சொன்னால் சுகந்தேன், அவர் சொன்னால் பலந்தேன், அவர் சொன்னால் ஆசீர்வாதங்க தான், அவர் சொன்னால் பெரிய ரட்சிப்பு தான். அவர் சொல்லிட்டார்னா அதை அப்படியே செய்வார். அதனால மரியாள் சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்றாங்க. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம் சங்கீதம் 12:6, அவருடைய சொற்கள் புடமிடப்பட்டவைகள். வெள்ளியை புடமிடுவது போல புடமிடப்பட்ட மண்ணின் குகையில் 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தைகளாம். அவருடைய சொற்கள் மகா தீவிரமாய் கடந்து வருகிறது. எதுக்காக தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறாரோ அது காரியம் வாய்க்கும்படி என்ன செய்கிறாரு. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுக்கிறார். 107 சங்கீதம் 20 எழுதப்பட்டிருக்குது. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அப்படியே நடக்குங்க, அப்படியே நடக்கும், சந்தேகமே இல்லை. ஏன்னா நீதிமொழியில் 6:23 சொல்லுறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். வேதந்தான் வெளிச்சம், வேதந்தான் கட்டளை. அவர் செஞ்சாருன்னா அவர் பேசுவார்னா எதை கொண்டு பேசுவார்? வசனத்தை கொண்டு தான் சொல்லுவார். அந்த வசனத்தை என்ன செய்வார்? அப்படியே நிறைவேற்றுவார். அதுதான் உண்மை. யோசேப்புக்கு கர்த்தர் வார்த்தை கொடுத்தாரு, அது நிறைவேறு வரையும் அது அவனை என்ன செஞ்சிட்டான்? புடமிட்டதான். அவன் ஆத்துமா என்ன கூண்டுக்குள்ள அட்டைப்பட்டது போல இருந்துச்சு. அவன் ஆத்துமா அட்டைப்பட்டு இருந்தது. அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் யோசேப்பை குறித்து. அவருக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தரிசனத்தை என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். கூட பிறந்தவங்க தகப்பன்லேருந்து அவனை மதிக்கலை, அவனை அவாய்ட் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனம், சொப்பனம், வார்த்தை என்ன செஞ்சது? நிறைவேறுவது. ஏன்னா சின்னவன் 1000 சிறியவனை கர்த்தர் பலத்த ஜாதியுமாக்கி உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ரஹலபரபஷே. எந்த மனுஷனையும் உயர்த்த அவரால் முடியும். ஏழை பணக்காராக மாற்ற முடியும், பணக்கார ஏழையாக மாற்றவும் முடியும். வாட்ச்மேனை ஒரு பெரிய ஆபீசராக மாற்றவும் முடியும், ஒரு ஆபீசரை வாட்ச்மேனாக மாற்ற அவரால் முடியும். எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம கர்த்தருடைய வார்த்தையாகி அவருடைய கட்டளையின்படி நம்ம செய்யும்போது நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரி, அவர் சொன்னது நடக்கணும்னா நானும் சில ஆண்டவர் நமக்கு ஒரு நிபந்தனையை கொடுத்துருக்கிறார். அவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றணும்னா தானாக நிறைவேறுவாது. நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு என்பதை மறந்து போயிடக்கூடாது. முதலாவது ஆண்டவர் ஒரு கட்டளை போடுறாரு. என்ன கட்டளை போடுறாருன்னா, யோவான் 13:34 புதிதான கட்டளை உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அது என்ன கட்டளை? அன்பாக இருக்குன்னு சொல்கிறார். நீங்கள் ஒருவர் அன்பாக இருந்தால் நான் உங்களில் அன்பாக இருந்தது போல் நீங்களும் ஒருவர் அன்பாக இருங்கள்.
என்கிற புதிய கட்டளை தருகிறேன். நான் உங்கள் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் என்ன செய்யுங்க, அன்பாக இருங்க. அவரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரோட அன்பு கூற வேண்டும். அன்பு கூர்ந்தா நம்ம சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருடைய தாகத்தை தீர்ப்போம். தாகத்துக்கு அப்படிங்கிறாரு. ஆண்டவருடைய தாகம் என்ன? எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படணும். அதுக்கு நம்ம செலவிடணும், நேரத்தை செலவிடணும், நம்முடைய பணத்தை செலவிடணும், நம்ம நற்கிரிகள் செய்யணும். நற்கிரிகள் கண்டிப்பாக செய்யணும். சரி, அவர் சொல்கிறது நடக்கணும்னா நீங்கள் நான் முதலாவது அன்பாக இருக்கணும். ஆண்டவோட அன்பு செலுத்தணும். அன்பு திரளான பாவங்களை மூடும். அதே போல் நம்மில் நாமே அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் என்ன செய்யணுமா? நம்ம அன்பு கூறணும். அப்பொழுது அவர் சொன்னது என்ன செய்யும்? அப்படியே ஆமென் என்றும் நடக்கும். ரெண்டாவதாக நம்ம செய்ய வேண்டிய காரியம், நம்ம இடைவிடாமல் ஜெபிப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. இடைவிடாமல் ஜெபிக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:18 அப்படி சொல்லுகிறது. இங்கே தானியேலின் புத்தகம் 6 அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். தரிராஜா காலத்தில் இது நடக்குது பாருங்கள். தானியேல் செய்கிற காரியம்லாம் ஜெயமாக இருக்குது. இதை பார்த்து அவன் கூட வேலை பார்க்குற எல்லா அமைச்சர்கள் 120 பேர்னு எழுதப்பட்டிருக்கு. இவன் மேலே போராமல் கொள்கிறாங்க. எப்படியாவது இவனை கவுக்கணும். ஏன்னா இவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. இவனோடு கத்தர் இருக்கிறாரு. விசேஷ தேவ ஆவினால் அவன் நிரப்பப்பட்டிருக்கிறான். அதனால் அவன் கையிட்டு வெளில ஆண்டவர் அபரிதமாக ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த அதே தானியேல் 6 நம்ம பார்க்க முடியும். 3:6-10 பார்க்க முடியும். தன் வழக்கத்தின்படியே 3 வேளை என்ன செஞ்சான்? எருசலேம் பல கனிகள் திறந்திருக்க ஜெபித்தான். முதலாவது அன்பு செலுத்தணும். அவர் சொன்னது நடக்கணும்னா. ரெண்டாவதாக சட்டங்கள் தீட்டப்படும். ஜெபிக்கக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் தீட்டப்படலாம். ஆனால் அந்த சட்டத்தை மீறி, அந்த ராஜாவின் சட்டத்தை மீறி என்ன பண்ணுனா, அந்த ராஜா ஆர்டர் போடுறாரு. யார்? அந்த அமைச்சர்கள் தூண்டுதலின் பேர் தான் 120 பேர் தூண்டுதல் பேர் தான் என்ன பண்ணார்? இன்னும் ஒரு 3 அதிகாரிகள் மெயினாக ஜனாதிபதி இப்படி வச்சுக்கலாம். நம்ம கவர்னர் இப்படி என்ன செய்யலாம்? வச்சுக்கலாம். இன்னும் ஒரு துணை அமைச்சர் இப்படி வச்சுக்கலாம். துணை ஜனாதிபதி இப்படி வச்சுக்கலாம். அந்த 3 பேரும் நல்லா இன்னும் அதிகாரம் உள்ளவர்கள் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கு. 120 மற்ற அமைச்சர்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. இவனை ஜெபிக்க விடக்கூடாது. என்ன செய்யணும்? 1 மாதத்துக்கு 30 நாளைக்கு வேற எந்த மனுஷத்தையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. எந்த தேவன்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. எல்லாவற்றையும் பூட்டு. எதுனாலும் என்ன செய்யணும்? ராஜாட்டத்தை வந்து கேட்கணும். அதான் அந்த 30 நாளைக்கு. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? தன் வழக்கத்தின்படியே ஜெபிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, சோத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் ஏற்றப்பட்ட பொழுதும் தன் வழக்கத்தின்படியே 3 வேளையும் எருசலேம் பல கனிகளை திறந்திருக்க வீட்டில் ஏறி என்ன பண்ணுறான்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். அப்போ அதனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேற்றினார். தானியேல் சிறையாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டவன் எருசலேமில் இருந்து. அவன் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அந்த 4 பேரும் கர்த்தரை பின்பற்றுவதில் ஒரு வைராக்கியமாக இருந்தாங்க பாருங்கள். செபத்தில் உறுதியாக தடுத்திருந்தாங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத எல்லாவற்றையும் விட்டு விலகுனாங்க. ஆண்டவர் சொல்கிறது நடக்கணும்னா ஆண்டவர் சொல்கிறதைத்தான் செய்யணும். சமுதாய கோட்பாடுகளுக்கு நேராக, ஜனங்காச்சரியத்துக்கு நேராக, சாஸ்திரத்துக்கு நேராக, பாரம்பரியத்துக்கு நேராக, ஜாதிகளின் பழக்க வழக்கங்களுக்கு நேராக போயிடக்கூடாது. மற்றவங்களை பிரியப்படுத்துகிற மாதிரி நம்ம நடக்கக்கூடாது. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்துகிற மாதிரி நடக்க வேண்டும். அப்பொழுது அவர் சொன்னது என்ன செய்யும்? நமக்கு நிச்சயம் நடக்கும். இவன் பாருங்கள், சட்டம் ஏற்றப்பட்ட பொழுதிலும் என்ன பண்ணுனா, அந்த தானியேல் முழங்கால் படிக்கிட்டு 3 வேளை ஜெபிக்கிறத எல்லா அமைச்சர்களும் பார்த்து தரியுராஜாட்ட போய் சொல்கிறாங்க. பாருங்கள், நீ வச்ச அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு? ப்ரேயர் பண்ணுறாரு. யாரும் ப்ரேயர் பண்ணக்கூடாது, எந்த தெய்வன்ட்ட போகக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அவன் செய்கிறான் துணிகரமாக. அப்படி செஞ்சதுனால அவனை என்ன செய்யணும்? சிங்க கைவியில் போடணும்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு வேறு வழி இல்லை. அவருக்கு மனதே இல்லை தரியுராஜாவுக்கு. சரி சொல்லி சிங்க கைவியில் கொண்டு போட்டால் எல்லா சிங்கத்தின் வாயை ஆண்டவர் கட்டி போட்டார். ஏன் கட்டினார்? அவன் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவன். செபிக்கிறவங்க அவருக்கு பிரியமானவர்கள். அப்போ அவர்களுக்கு அவர் சொன்னதை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். செபிக்கிறவங்களுக்கு நிறைவேற்றுவார். அன்பாக இருக்கிறவங்களுக்கு அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். முதல்ல பார்த்தோம். இப்போ ரெண்டாவது ஜெபிக்கிறவங்களுக்கு, சட்டத்தை மீறி ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன செய்வார்? அவர் சொல்கிறத நிச்சயம் என்ன செய்வார். சொல்கிறத செஞ்சார். பாருங்கள், இரவெல்லாம் அந்த தரியுராஜாவுக்கு தூக்கம் வரல. அதிகாலையில் எழும்பி ஓடி வராரு. உன்னதமான தேவனுடைய
தாசனே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு பதட்டத்தோட. ஆம் ஆம் ராஜாவே, ஏனெனில் நான் என் தேவனுக்கு முன்பாக நான் உண்மையாக இருந்தேன். நான் நீதிகேடு உனக்கு முன்பாக நான் செய்யலை. என் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்தேன். அதனால் ஆண்டவர் சிங்கங்களில் வாய் என்ன செய்யார்? கட்டி போட்டார். பாருங்கள், இப்போ பெரிய ஒரு மிராக்கிள் நடக்குது பாருங்கள். அப்போ இடைவிடாமல் நம்ம இருதயம் தேவனோடு, ஏனோக்கு இருதயம் எப்படி தேவனோடு சஞ்சரிச்சதோ அதே போல் அந்த கடைசி காலங்களில் உங்களுடைய இருதயம், என்னுடைய இருதயம் தேவனோடு சஞ்சரிக்கணும். இடைவிடாமல் இருதயத்தில் துதித்து கொண்டு பாடிக்கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் சொன்னது என்ன செய்ய நடக்கும். பாருங்கள், இவன் மேலே குற்றஞ்சாட்டினவங்களை அதே சிங்கக்கவியில் போட்ட உடனே அவங்க குடும்பம் முழுவதையும் தூக்கி போட்டான் ராஜா. அவருக்கு எல்லாம் மாண்டு மடிஞ்சிட்டாங்க. அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க எதிரிகள். பழிவாங்குதல் அவருக்குரியது. நீங்கள் நானும் எந்த இடையூறு வந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், செபிக்க முடியாத, ஆண்டவரை விட்டு பின்பற்ற முடியாதபடி தடைகள் வந்தாலும் நீங்கள் நானும் ஜெபத்தை விடக்கூடாது. தொடர்ந்து ஜெபிக்கணும். தொடர்ந்து என்ன செய்யணும்? துதிக்கணும். அப்பொழுது என்ன செய்வார்? அவர் சொன்னதை நிச்சயம் என்ன செய்வார்? அவர் சொல்ல கட்டளையிட நின்று போகும். காற்று கடலை அதட்டினார். நின்று போச்சு. அங்கே நம்ம பார்க்குறோம், மார்க் எழுதின சுவிசேஷம் 4:37 முதல் 41 சொல்லுகிறது. ஆண்டவர் அக்கறைக்கு போவோன்னு சொல்லி கூப்பிட்டது அவர் தான் சீசர்களை. படகுல வர்றாங்க. வரும்போது கடல் கொந்தளிக்குது. படகு நிறைய என்ன ஆகுது? தண்ணி மூழ்கிருச்சு. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு அவிசுவாசமாக பேசுகிறார் பேதுரு. ஏன் அற்ப விசுவாசியாக இருக்கிற? விசுவாசமாக இருன்னு சொல்லி காற்றின் கடல் என்ன செய்கிறாரு? அதட்டினார். அப்படியே காற்று கடல் செஞ்சு ஆஃப் ஆயிடுச்சு. நீங்களும் நானும் மூன்றாவதாக அவர் சொல்கிறது நடக்கணும்னா, அவர் கட்டளை நிற்கும் பிரச்சனை நிற்கணும்னா, அவர் சொன்னபடி நடக்கணும்னா நீங்கள் நானும் விசுவாசமாக என்ன செய்யணும்? அதிகாரத்தை பயன்படுத்தணும். ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பூமியில் எவையில் கட்டுவீர்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கோம். எவையிலே அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். மத்தேயு 18:18 சொல்லுகிறது. ஒன்று நம்மளை சேதப்படுத்தாதுன்னு லூக்கா 10:19 சொல்லுது. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்த விசேஷம் 12:11 சொல்லுகிறது. இந்த வசனங்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கடைப்பிடித்து நடக்க வேண்டும். பயப்படக்கூடாது. அற்ப விசுவாசியாக இருக்கக்கூடாது. முறுமுறுக்கக்கூடாது. அவிசுவாசமாக இருக்கக்கூடாது. சந்தேகப்படக்கூடாது. நடக்குமா நடக்காதா? தருவாரா தரமாட்டாரா? இரு மனது இருக்கக்கூடாது. ஒரே மனதா விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? தைரியமாக விசுவாசத்தோடு தைரியத்தை கூட்டிக்கணும்னு இருக்குது பைபிளில். விசுவாசத்தோடு தைரியமாக கர்த்தருக்காக வைராக்கியமாக நம்ம நிற்கும்போது, வசனத்தை பிடித்து கொண்டு சுடரை போல பிரகாசிக்கும் போது அவர் சொன்னது என்ன செய்யும்? அப்படியே நடக்கும். அவர் கட்டளையிட நிற்கும். அடுத்து இங்கே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 4:49 முதல் 54 முடிய. அங்கே ஒரு ராஜாவின் மகன் என்ன செய்கிறான்? வியாதிப்பட்டுட்டான். ராஜாவின் ஒரு இடத்துல குமாரன் இருக்கும், ஒரு இடத்துல வேலைக்காரன் இருக்கும் பைபிளில். சரி, அவன் வேலைக்காரனே இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே அவன் என்ன பண்ணுறான்? அவன் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பான். ஆனால் அவன் ஒரு ராஜா. ஏன்னா இவன் உண்மையில் ஒரு சனாதிபதியாக இருக்கிறான். ராஜாவுக்கு அவர் மெய்க்காவலனாக இருக்கிறான். அதனால் இவனுக்கு உடம்பு முடியலன்னா இவன் மரித்து போனால் அந்த ராஜாவுக்கு தான் கஷ்டம். அதனால் அவன் எப்படியாவது இவனுக்கு சுகம் கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி இயேசு அங்கே வரும்போது 2வது முறையாக அவர் கானா ஊரில் அற்புதம் செஞ்சார். இது அடுத்து கலிலியாவில் திருப்பி ஒரு அற்புதம் நடக்குது. 2வது அற்புதம். இந்த ராஜா வேலைக்காரனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி சுகம் கொடுத்தது 2வது அற்புதம்னு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, விசுவாசம் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட வருகிறான். என்னுடைய வேலைக்காரன் சீரியஸாக இருக்கிறான், அவன் சாங்குலே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் சொன்னி போ, அவன் பிழைச்சிருக்கான்னு சொல்லிட்டார். அந்த சொன்ன நேரம் 7 மணின்னு எழுதப்பட்டிருக்கு. 7 ஒரு பூரணம் பாருங்க. அவன் அந்த 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 மணி வேலையெல்லாம் குறித்து வச்சு வீட்டுக்கு போகிறான். பார்த்தா இடையில வேலைக்காரங்க சொல்கிறாங்க, ஐயா உன் வேலைக்காரன் பிழைச்சிட்டான், நல்லா இருக்கான். எத்தனை மணிக்கு ஜுரம் விட்டது? 7ஆம் மணி வேலை. அதை அவன் நோட் பண்ணுறான். ஆண்டவர் செய்த 2வது அற்புதம் அந்த கானா ஊரில், கல்லியாவில் உள்ள கானா ஊரில். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரியே, தீராத வியாதியா? கவலைப்படாதீங்க. அவர் சொன்னால் ஸ்டாப் ஆயிரும். அந்த வார்த்தையை நம்பி அவன் போனான். நீங்கள் நானும் வேத வசனத்தை நம்பணும்.
அதை அறிக்கையிடணும். அவர் தழும்பலா குணமானீர்கள் இருக்கு. அவர் தழும்பலா குணமானே 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 நம்ம சொல்ல சொல்ல தெய்வீக உண்டாகட்டும். நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்ல சொல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நானும் கடன் வாங்க மாட்டேன் நம்ம சொல்ல சொல்ல அது அப்படியே ஆண்டவர் என்ன செய்வார்? ஆக கடவுள்னு சொல்லிடுவார். அவர் கட்டளையிட நிற்கும். கடன் நின்று போகும். கடன் கொடுக்குறவங்களா மாற்றுவார். நீங்களான இந்த வேத வசனத்தை என்ன செய்யணும்? அறிக்கையிடுவதில் சோர்ந்து போகக்கூடாது. இந்த வேத வசனத்தின்படி நம்ம செயல்பட வேண்டும். அப்பொழுது என்ன செய்யும்? அவர் சொல்கிறது நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அடுத்தபடியாக சங்கீதம் 1:1 எழுதப்பட்டிருக்கு. 1லிருந்து 5 வசனம் வரை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பரியாசக்காரர் உட்காரத்தில் உட்காரக்கூடாது. அடுத்து பாவியுடைய வழியில் என்ன செய்யக்கூடாது? நிற்கக்கூடாது. துன்மார்க்கிற ஆலோசனையை கேட்கக்கூடாது. இந்த 3 காரியத்திலுமே ஒதுக்கி அவருடைய வேதத்தில் இரவு பகல் தியானமாக இருந்தால் அவர் சொல்கிறதெல்லாம் அப்படியே நமக்கு நடக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இப்போ நம்ம தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஆமென். ரிகாதாக நீ கட்டளையிட நிற்கும். ஆமென். அல்லேலூயா. நீ ஆர்டர் பண்ணினா அது அப்படியே அந்த ஸ்டாப் ஆயிரும். எந்த பிரச்சனையும் ஸ்டாப் ஆயிரும். வியாதி ஸ்டாப் ஆயிரும். பலவீனம் ஸ்டாப் ஆயிரும். வேலையில் திண்டாட்டம் ஸ்டாப் ஆயிரும். ஊழியத்தில் தடைகள் ஸ்டாப் ஆயிரும். அல்லேலூயா. ரகாலாபா. திருமண தடைகள் ஸ்டாப் ஆயிரும். குழந்தை இல்லாத அந்த காரியம் ஸ்டாப் ஆயிரும். குழந்தைகள் ஆண்டவர் ஆணைமனையும் தருவார். அல்லேலூயா. ரிகாதாக ரபா ஓ ரபா. நீ ஒரு வீடை கட்டுனா ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டுவேன்னு சொல்லிட்டா கட்டி தந்துடுவார். அவர் சொன்ன எந்த நல்வார்த்தையும் தரையில் விழுகாது. அல்லேலூயா. ரிகாதாக ரபா ஷே. ஆனால் அவர் சொன்னதெல்லாம் நடப்பதற்கு நீங்களான முதல்வாது அன்பு கூற வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். அப்புறம் நம்மிடத்தில் அன்பு கூற, பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சட்டத்தை மீறி என்ன செய்ய? நம்ம ஜெபிக்கணும். ஜெபத்தை மட்டும் எக்காந்து கொண்டு விடக்கூடாது. துதிக்கிறத விடக்கூடாது. ஆமென். அடுத்து விசுவாசமாக பேசணும். விசுவாசத்தில் உறுதியாக நிற்கணும். 4வதாக அல்லேலூயா. ரக அதிகரப ஷேக்கதகலபரபோ ஓ ரக டிகபரபோ ஷேக்கதகரபோ ரியாந்தலபரபோ. தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. 4வதாக தசமாவாகத்தை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. தான தர்மம் பண்ணுவதை என்ன செய்யக்கூடாது? நிறுத்தக்கூடாது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? அவர் சொல்கிறதெல்லாம் செய்வார். எபிரேயர் 7:5 இப்படி சொல்லுகிறது. அதே 2 கொரிந்தியர் 8:8 அப்படி சொல்லுகிறது. தர்மம் பண்ணுவதை நிறுத்தக்கூடாது. தர்மம் பண்ணணும். நம்ம தசமாவும் காணிக்க வஞ்சிக்கக்கூடாது. கொடுக்கணும். இவையெல்லாம் நம்ம செய்யும்போது அவர் சொல்கிறதெல்லாம் என்ன செய்யும்? கண்டிப்பாக நடக்கும். தகப்பனே சோத்தரிக்கிற தேவனர் அசைவாடுங்க. அந்த தெய்வ செய்தியை கேட்ட ஒவ்வொருவருக்கும் பூரண கிருபை உண்டாகட்டும். கிருபை மேலே கிருபை தாங்க. பலத்தின் மேல் பலனத்தாங்க. ரகா லேபா ரபா. ஆசீர்வாதத்து மேல் ஆசீர்வாதத்தை தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவனே இல்லைன்னு பார்க்குறோம். அப்படி இதை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் எந்த பலவீனமும் வியாதி இருக்கக்கூடாது. அவராக லீகா ரபாலாவா. நல்ல சுக பலன் ஜீவன் ஆரோக்கிய ஆசீர்வாதம் நன்மைகள் நித்திய ஜீவன் உண்டாகட்டும். வரைக்கு ஒரு ஆயத்தமாகட்டும். இயேசு நாமத்தை பிதாவே. மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 94430850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.